அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுஜாகஸ்துரிஸ் ஐடியாஸ். இன்றைக்கி வரலக்ஷ்மி பூஜைக்கு நம்ம ஜடை அலங்காரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜடை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உள்ள நூல் எடுத்து ஒரு கேலண்டர் அட்டையில் வச்சு நம்ம சுற்றிக்கலாம். 1லேருந்து 1.5 கண்டு வரைக்கும் நீங்கள் சுற்றிக்கோங்க. உங்களுடைய மொத்தம் ஜடையுடைய அடர்த்தியை பொறுத்து நீங்கள் சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்த்து பிடிச்சு கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஜடை நல்லா நீளமாக வரும். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம ஜடை பற்றி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் பாருங்கள். கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கனெக்ட் பண்ணுறோம், அதுலேயும் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரே ஒரு நூல் எடுத்து நல்லா அழகாக மேலே நாட் போட்டுக்கோங்க, பிரியாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த ஜடையை நல்லா இழுத்து விட்டுட்டு 3ஆக பிரித்து நம்ம இதை பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வீடியோ கவர் பண்ண முடியல, நான் தரையில் வச்சு பின்னுறேன். உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஆணியில் மாட்டி கூட நம்மலாம் ஜடை பின்னுற மாதிரி கூட பின்னலாம். ஜடை பின்னுறதுல ஜடை நீட்டாக வரணும் அப்படின்னா என்னென்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா, டைட்டாக நம்ம பின்னக்கூடாது. ஏன்னா டைட்டாக பின்னும்போது கோணல் மணலாக போயிடும். அதுக்கப்புறம் ஒரு தடவையும் அந்த முடியுடைய கால் இருக்குல்ல, ஜடையுடைய ஒரு கால், அதை நல்லா இழுத்து விட்டுட்டு பின்னிங்கன்னா உங்களுக்கு சிக்கில்லாமல் ஈஸியாக பின்னிடலாம். இந்த அலங்கார மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பூஜை அப்படின்னாலே வீடு க்ளீனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பிரசாதம் சமைக்கிறது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம சில பேர்த்துக்கு பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு அந்த நூல் விட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கலாம். இது முக்கியமான ஒரு இது. மேலே இருக்கிற நூலை ஒரு லூப் மாதிரி, ஒரு ஓட்டை மாதிரி விட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. அப்போ அதில் தான் நம்ம சேஃப்டி பின் குத்தி அந்த ஜடை மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாரியில் அந்த மாதிரி மாட்டி விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடு, இந்த சாட்டின் ரிப்பன், கோல்டன் கலர் சாட்டின் ரிப்பன், இல்லை ஏதாவது ஒரு கலர் உங்களுக்கு பிடித்தமான கலர், சாரிக்கு மேட்சாக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதை மேலே ஒரு சேஃப்டி பின் இல்லைன்னா குண்டூசி வச்சு குத்திட்டு ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் அப்படியே சுற்றிக்கிட்டே வாங்க. அடுத்தது கடைசியில் அந்த அந்த நாட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு 2 சுற்றி ஒரு சேஃப்டி பின் இல்லைன்னா குண்டூசி அதில் குத்திக்குங்க. இப்படியே இதை விட்டாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அது ரிவர்ஸாக, இப்போ மேலேருந்து கீழே சுற்றணும், இப்போ கீழேருந்து மேலே அப்படியே அந்த நடுவில் எக்ஸ் வர மாதிரி அழகாக அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கொண்டு மேலே நல்லா ஒரு 2-3 சுற்றி நீங்கள் பின் சேஃப்டி பின் குத்திக்கோங்க. இல்லைன்னா குண்டூசி குத்தினாலும் போதும். இது இப்படியே விடலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம இன்னொரு மெத்தட் இருக்குது. இது செகண்ட் மெத்தடு. என்னென்னு பார்த்தா, நடுவில் ரோசஸ் இதே இதில் ஒரு இது, அதாவது யூபின் இருக்குது இல்லைங்களா, கொண்ட ஊசி, அதை வச்சு குத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹேர்பின், பூ குத்துகிற ஹேர்பின், அதை வச்சும் நீங்கள் குத்திக்கலாம். இது இந்த ரோஸ் தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நம்ம நார்மலாக வரக்கூடிய ரோஸ், அதாவது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ரோஸ் வைக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு செவ்வந்திப்பூ, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு மல்லிப்பூ கூட குத்தி வைக்கலாம். அடுத்து குண்டூசி, இதை வச்சும் நீங்கள் குத்தி வைக்கலாம். உங்களுக்கு நிற்கும். ஏன்னா மூமெண்ட்ஸ் இருக்காது இல்லைங்களா அம்பாளுக்கு, அதனால் அது அப்படியே நம்ம குத்துன மாதிரியே நிற்கும். நெக்ஸ்ட்டு மெத்தட் 3. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெறுமனையே ஃப்ளவர் சாட்டின் ரிப்பன் இல்லாமல் ஃப்ளவரை பூ கட்டுற மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிறோம். கீழே வச்சு நல்லா காம்பில் நல்லா டைட்டாக சுற்றி பூ கட்டுறதுக்கு உள்ள மேலே விட்டு எடுக்கிற மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதுக்கும் அதே தாங்க. ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு குண்டூசி வச்சு நீங்கள் அழகாக பின் பண்ணிடலாம். சேம் மெத்தடில் நீங்கள் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் எல்லாமே இதே மாதிரி
பூவை வந்துட்டு கட்டி கட்டி நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்போ 4th ஒன். இந்த மெத்தட் 2 நிமிஷத்துலேயே நம்ம பண்ணிடலாம். என்னென்னா சென்டர் கிளிப் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்துட்டு பின் பண்ணிக்கணும். ஒரே மாதிரி கிளிப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜட அலங்காரம் பண்ண மாதிரி வில்ல வச்ச மாதிரி இருக்கும். நான் ஒரு மாடலுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுனால இருக்கிறத வச்சு நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 5th ஒன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கலர் பேண்ட்ஸ் எல்லாத்து வீட்லேயுமே பேண்ட்ஸ் இருக்கும். நான் கலர் பேண்ட்ஸை வந்துட்டு அதே மாதிரி தான் நம்ம நார்மலாக வந்துட்டு ஜடைக்கு பேண்ட் போடுவோம் இல்லையா, ரப்பர் பேண்ட், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் கோல்டன் கலரில் இருக்கிற பேண்ட் போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டோன் வச்சு ரப்பர் பேண்ட் வருது, முத்து வச்சு வருது, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் நடுவில் வந்துட்டு எம்டியாக இருக்கிற இடத்துல ஒரிஜினல் பூ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது பிளாஸ்டிக் பூ வந்துட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சுஜா கஸ்தூரிஸ் ஐடியாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.